அந்த பட்டாவை முன்னிலைப்படுத்தி இவங்களுக்கு வர வேண்டிய இழப்பீடுமே அவங்க வாங்கிட்டாங்க. இப்போ இவங்க கோர்ட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, மோசடி ஆவணங்களை ரத்து பண்ண சொல்லி கோர்ட்ல சிவில் நீதிமன்றத்தில் கேஸை போட்டாங்க. ஆனா பட்டாவை கேன்சல் பண்ண சொல்லி சிவில் நீதிமன்றத்துக்கு போக முடியாது. அது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் அந்த பவர்ஸ் உண்டு. அதனால இவங்க அந்த பிரேயர் அங்க கேட்கல. இப்போ இவங்க பட்டாவை கேன்சல் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா, நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டீங்களா, கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்குல்ல அப்படின்றாங்க. கோர்ட்ல அவர் வாங்கின பத்திரம் செல்லுபடி செல்லத்தக்கது இல்லைன்னு தான் கோர்ட்ல கேட்டிருக்காங்க. ஆனா பட்டாவை கேன்சல் பண்றதுக்கு ரெவென்யூக்கு மட்டும்தான் அத்தாரிட்டி உண்டு. ரெவென்யூ என்ன பண்ணணும்னா, ஸ்ரீதேவி வாங்கின கரை பத்திரத்தை வாங்கி அதுல என்ன சர்வே நம்பர் இருக்குதோ அந்த சர்வே நம்பருக்கு தான் பட்டா கொடுக்க முடியும். ஓகேங்களா? அவங்க வாங்கினது ஒரு சர்வே நம்பர், பட்டா கொடுத்தது வேற சர்வே நம்பர். இது எல்லாமே ஸ்ரீதேவி ஃபேமிலிக்கும் தெரியும், ரெவென்யூக்கும் தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுல இவங்களுடைய பாதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, பட்டாவை இவங்களுடைய இடத்துல போட்டு கொடுத்ததுனால மறைமுகமா இப்போ கரைய ஆவணம் இல்லாம இவங்க சொத்துக்கு அவர் உரிமை கொண்டாடுறாரு. இதுதான் நடந்தது. இப்போ தெளிவா